இந்திய அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றது குறித்து கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இப்போது பார்க்கலாம். தோனி ரிட்டையர் ஆனது வந்து சேட் நியூஸ் தான். ஏன்னா வந்து அவர் வந்து தனக்காக என்றைக்குமே விளாண்டதே கிடையாது. அவர் வந்து டீமுக்காக தான் அவர் ரன் அடித்தா கூட டீமுக்காக தான் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் சச்சின் கூட 100 அடிக்குன்னா ஒரு ரன் ஆடி பார்த்து அடிச்சிருப்பாரு. தோனிலாம் அப்படி கிடையவே கிடையாது. என்றைக்குமே டீமுக்காக தான் விளாடணும். அதுமாரி கப்பு ஜெயிச்சு கொடுக்கும்போது கூட அவங்கள்ட்ட குத்துட்டு ஓரமாக போய் லாஸ்ட்டில் போய் நின்றுக்குவார். தோனி ரிட்டையர் ஆகிறாரு எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு ரிட்டையர் ஆகிறது. ஆனால் நிறையா வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் தோனி மேலேயே சொல்கிறாங்க. தோனி மேலேயே சொல்கிறத விட இது டீமோடு சேர்ந்தால் தான் அது வெற்றி பெற முடியும். ஆனால் டீமை சொல்லாத இது தோனி அந்த மாதிரி சொல்கிறாங்க. கீப்பர் நின்று நிறையா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதோட ஐபிஎல் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு அதுவும் கொஞ்சம் ஃபீல்டிங் சரியில்லாதால் அதையும் விட்டாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தோனி தான் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஆனால் வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த கேப்டனுக்கு இவ்வளோ சோதனை வந்து ரொம்ப கஷ்டம்தான். வேர்ல்டு கப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி இந்தியா வேர்ல்டு கப் வாங்கி தந்தார். ஸ்டார்டிங்கில் டெண்டுல்கர் எல்லாம் இருந்தும் ஒரு இது இல்லை, வேர்ல்டு கப்பில் முடியல, டெக்கில் போனாங்க. தோனியால் வேர்ல்டு கப் ஜெயிக்க முடிஞ்சு அடித்து வேர்ல்டு கப் ஜெயிச்சு விட்டார். கேப்டனுக்கே இந்த சோதனை ரொம்ப கஷ்டம்தான். தோனி ரிட்டையர்ட் ஆனது சேட் நியூஸ் தான். இது வந்து டீம் இந்த டைமில் இருக்கும்போது ரிட்டர்ன் ஆனது தப்பு தான். ஏன்னா ஆல்ரெடி சீரியஸாக தோற்றுட்டோம். இந்த மேட்ச் ட்ரா வேறு ஜெயிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, தைரியமாக ரிட்டையர்ட் ஆகிடலாம். பட் ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச் முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிருந்துடலாம். இன்கேஸ் ஃபெயிலியர் லாஸ்ட் 1 hour 2.5 years நல்ல ஃபெயிலியர் ஓவர்சீஸில் எதுவும் ஜெயிக்கல. பட் இது பெரிய இழப்பு தான். தோனி டெஸ்ட் மேட்ச்லேருந்து விளையாடுறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீம் நல்லா விளாடணும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அவர் இல்லை, இப்போ எப்படி விளாடணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சச்சினுக்கு அப்புறம் யாரை நம்புறாங்க? தோனியை மட்டும் தான் நம்புறாங்க. அவர் இல்லாட்டி மேட்ச் பார்க்கறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காது. தோனி வந்து கேப்டனாக பண்ணது ரொம்ப கவலையாக தான் இருக்குது. அவர் இருந்தால் டீம் நல்லா ஒழுங்காக விளாடும், நல்லா பவுலிங்கும்